தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் சார் ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா இந்த சீமானுடைய இந்த வாக்கு சதவீதம், அவருடைய தேர்தல் கணக்கு, அதெல்லாம் எப்படி சார் நம்மளால் புரிஞ்சுக்கணும்? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? இப்போ சீமான் தெளிவாக அதில் தெளிவுபடுத்திக்கிட்டாரு. நான் முஸ்லீம் சிறைக்கு நான் இப்தார் பார்ட்டிக்கு போக மாட்டேன், இப்தார் பார்ட்டி வைக்க மாட்டேன், நோன்பு கஞ்சி குடிக்க மாட்டேன், ஆனால் முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலைக்காக நான் பாடுபடுவேன். அப்போ இது தேச துரோகம், தீவிரவாதியை சப்போர்ட் பண்ணுறான்னு அண்ணாமலை சொல்லும் போது மனச்சான்றோடு நான் சொல்கிறேன், அல்லாஹ் மேல ஆணையா இவங்க யாருமே எனக்கு ஓட்டு போடலை. நான் ஆனாலும் பேசுறேன், என் தாயா பிள்ளையா, என் அண்ணன் தம்பி, என் கூட பிறந்தவன் நான் பேசுறேன், அவ்வளவுதானே தவிர ஓட்டு எனக்கு வராதுங்கிறது சீமானுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் ஓட்டு, விஜய் வந்து சிஏ எதிர்ப்புன்னு முஸ்லீம் ஓட்டுக்காக பீஸ்ட் படத்தோட பிரச்சனைக்காக ஒரே இஷ்யூ மட்டும் பார்லிமெண்ட்ல சொன்னார், பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் 39 வரையும் விஜயை மதிக்காமலே அவங்களும் சிஏ எதிர்ப்பு தான். அதனாலதான் விஜய் வந்து பி டீம் ஆஃப் டிஎம்கேன்னு அண்ணாமலை சொல்றதும் கரெக்ட் தான் எடுத்துட்டாரு. அந்த சூழ்நிலையில நம்ம இரலவெண்ட் ஆயிட்டேன்னு மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தாரு. சீமான் அதுல வந்து விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தம்பி என்ன ஆதரிக்கிறாரு, எனக்காக மைக் படத்தை போட்டிருக்காருங்கிற கருத்தை சொன்னாரு. சீமான் இன்னும் கொஞ்சம் கிளவரா தம்பியே சொல்வாருன்னு சொல்லியிருக்கணும். தம்பி சொன்னாருன்னு அதை கிளைம் பண்ணி எடுத்தாரு. அப்படி எடுத்தும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 5% ஓட்டு தான் நாம் தமிழருக்கு விழுந்தது. 8% ஓட்டு ஆவரேஜா எடுத்த நாம் தமிழர் 10 இந்த மாதிரிலாம் மற்ற இடங்களை எடுக்கும்போது கன்னியாகுமரியில ஆவரேஜோட 3% குறைந்து 5% தான் விழுத்து. அந்த 5% கூட சாம்பவர்னு ஒரு அட்டவணை பிரிவு சமூக மக்கள், விஸ்வகர்மாக்கள், டவுன்ல உள்ள செட்டியார்கள், பரவலா வாழக்கூடிய வண்ணார் நாவிதர் சமூகம் அடர்த்தியா இருக்கக்கூடிய பூத்துகள்ல இருந்தா அந்த 5% ஓட்டு கூட வந்திருக்குது பெருமளவுல. கொஞ்சம் இந்து நாடார் கூட போட்டிருக்காங்க, கிறிஸ்டின் நாடார் சுத்தமா சீமானுக்கு போடல. இன்னும் சொல்ல போனா ஓட்டை காட்டாது. இந்த தங்கச்சி மடம் இந்த ராமேஸ்வரம் கூட்டத்துல சீமான் கூட்டத்துக்கு இந்த நாடார்கள் வந்தாங்க, கிறிஸ்டின் நாடார் யாரும் வரலங்கிறது தான் அதுல இருந்து தம்பி ஜெயந்தன் கல்லர் எனக்கு ரிப்போர்ட்டை கொடுக்குறான். பொய்ய சொல்ல மாட்டான், ஏன்னா நம்ம ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு தான் நாம விஷயங்களை பார்ப்போம். அப்போ விஜய் சீமான் கற்பனையா அவங்க ஒரு சிலர் 2 கடையில இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஓட்டு திமுக காங்கிரஸுக்கு ஓட் பேங்க், அரசுக்கு எதிரான ஓட் பேங்க்ங்கிறதா 100க்கு 100 உண்மை. தாயா பிள்ளை அவங்கள்ட்ட பழகினவங்கிற முறையிலையும் பாதி பேர் எனக்கு சொந்தக்காரங்கிற முறையிலையும் நல்லா தெரிஞ்சவங்கிற முறையிலையும் அடிச்சு ஆணித்தரமா நான் சொல்றேன், இதுதான் உண்மை. சோ விஜய்க்கு நிலைமை பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சாலோ, பாஜகவுக்கு ஒரு கூட்டணி அமைஞ்சாலோ 18% வந்து இன்னொரு அர்த்மெட்டிக் பலம் கொண்ட ஒருத்தர் கூட அது கூட்டணி அமைஞ்சாலோ, எய்தர் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணாலோ அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ் வந்து திமுக காங்கிரஸ் பக்கம் தான் போகும். விஜய்க்கு பேசிக் ஓட்டு எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். அதனால்தான் விஜயை பற்றி இந்த கருத்து கணிப்பு, ஏட்டு சுரக்கா, புண்ணாக்கு, தெருப்புழுதி இது எல்லாம் துரதிக்கு போடுங்க. அணி அமைஞ்ச பிறகு விஜய் எப்படி நிற்காரு, எங்க நிற்காரு, ரிட்டர்ன் ஆகுறாரா, பவன் கல்யாண் மாதிரி யாரையும் பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரா, அல்லது துணிஞ்சு நிக்க போறாராங்கிறதான் என் கருத்தா சொன்னேன். அணி அமைஞ்சம் பிறகுதான் விஜய்க்கு யார் ஓட்டு போடுவா என்னங்கிறது நம்ம சொல்ல முடியும். இப்ப விஜய்க்கு சினிமா நடிகர் அபிமானம் இருக்குது, எதிர்ப்பு இல்ல. விஜய்க்கு எதிர்ப்பு இல்ல, சீமானுக்கு எதிர்ப்பு இருக்கு. சீமானுக்கு பிரமொழியாளர்கள் எதிர்ப்பு, பெரியாரிஸ்டுகள் சீமானுக்கு எதிர்ப்பு, திராவிட கருத்தியலாளர்கள் ஊடகத்தில் எல்லா இடத்திலுமே சீமானுக்கு அதுல எதிர்ப்பு, ஸ்டாலின் ஆதரவாளர்கள் சீமானுக்கு எதிர்ப்பு. விஜய்க்கு அப்படி எந்த எதிர்ப்புமே இல்லை, எதிர்ப்போட்டு இல்லாத ஒரு கலைஞராக தான் வராரு. கலைஞரை மக்கள் வெறுக்க மாட்டாங்க. பட் ஆதரவு ஓட்டு அவருக்கு அபிமானிகள் எப்படி போடுவாருங்கன்னா அலையன்ஸ் அமையதை பொறுத்து தான் இருக்கும். 18% என்டிஐக்கு 8% சீமான ப்ரொஜெக்ட் பண்ணாலோ, அல்லது அதிமுகவில் ஒரு தலைவரை செங்கோட்டையன் போன்றவர்களை ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு சூழ்நிலை வந்தாலோ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கன்சால்டேஷனா முக ஸ்டாலின் தலைமையில அணிக்கு போயிடும். இதுதான் உண்மை. சோ அந்த களம் அமையும் போது விஜய் எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாங்கிறது விஜய்க்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். இப்பவே விஜய் பாஜகவை நோக்கி எடப்பாடி நகரும் போதே விஜய் கூட்டணியில விஜய்னு சொல்லும் போது ஒன்லி அலையன்ஸ் ஆப்ஷனா இருந்த எடப்பாடி ஆப்ஷனும் க்ளோஸ் ஆகி போச்சு. அந்த செய்திகள் எல்லாமே வந்து தவறான செய்திகளாய் போச்சு. நான் தரவுகளோட பேசக்கூடியவன், தரவுகள் இல்லாம சொன்னா நிக்க முடியாது. 10 கேட்டு நான் சொல்றது சரியா இருக்குன்னா நான் தரவுகளோட பேசக்கூடியவன் தான். எடப்பாடி பழனிசாமி தேமுதிக ராஜ்யசபா கேட்ட போது அவுட்ரைட்டா இல்லன்ட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு. ஆனா அப்ப இருக்குன்னு தரேன்னு சொல்ல சார், அப்ப தேர்தல் அப்ப இன்னைக்குள்ள நிலைமையில அவுட்ரைட்டா இல்லன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லல மாட்டேன்னு சொன்னாலும் அது தவறு தானே. ஆனா பாமக
இவர் கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கு அவுட்ரைட்டா அக்ரிமெண்ட் இல்லைங்கிறார். இவர் கூட்டணியில் இல்லாத இவர்கிட்ட ராஜ்சபா வாங்கிக்கிட்டு பாஜக கூட்டணிக்கு போன பாமக பற்றி கேள்வி வரும்போது மழுப்புறாரு, திணறாரு. நீங்க சொன்னீங்கல்ல பிரஸ் மீட்ல அவர் சிக்கலாருன்னா அப்ப அவர் மனசுல இருக்கிறது பாமக தான். பாமக வந்தாதான் எடப்பாடியில ஜெயிக்க முடியும். எடப்பாடியில எங்க பாஜக இருக்கு? உண்மைதான் சொல்றோம். நம்ம பாமக வந்தாதான் எதிர்கட்சி தலைவராக முடியும்னு அவர் மனசுல இருக்கிறது பாமக தான். சோ இதுவும் நான் சொன்னது கரெக்ட் ஆயிட்டு. அதே வேளையில விஜய்க்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருக்கா விஜய் பற்றி கேள்வி வரும்போது நாங்க மக்களை சந்திச்சு எதிர்கட்சி தலைவராக இருக்கோங்கிற வார்த்தையை சொல்றாரு. விஜய் மக்களை சந்திக்காதவங்கிற வார்த்தையை விஜய்க்கு எதிராக அடிக்கல. அப்ப விஜய எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறாரு. சீமான் தம்பி நீ ஏட்டு சொரக்கா மக்களை சந்திக்காதவன் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் அணி அமைஞ்சுனா கூட அவர் 8-10% வாக்களை பெற்றாரு. பல நிரூபிக்காத அவர் தலைமையில மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது. பல நிரூபிக்காத கூட கூட்டணி அமையாதுங்கிறத சீமான் விஜய் தனக்கு ஒரு பொருட்டே இல்ல, விஜயால ஓட்ட ஒண்ணு டிரான்ஸ்பர் பண்ணிட முடியாதுன்னு சீமான் அடிக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு தன் டேர்ம்ஸுக்கு விஜய் வந்தா பரவாயில்லங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ விஜய்க்கு இவ்வளவுதான் மரியாதை. இதை தாண்டி நான் 18% எடுத்த என்டிஏ நோக்கி நகர்றேன்னு அவர் நகர்றாரு. சரி, இப்ப இந்த இடத்துக்குள்ள விஜய் பாக்குவட்டியில சிக்கின பாக்கு மாதிரி மாட்டிக்கிட்டாரு. அங்கேயும் அசைய முடியாம இங்கேயும் அசைய முடியாம இப்ப தனிச்சு போட்டி அப்படிங்கிற ஒன்ன நோக்கி தான் விஜய் போக முடியும். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். கூட்டணி ஆட்சியில பங்குலாம் சொல்லாதீங்க, தப்பு கணக்கு. உங்க பல நிரூபிக்காத உங்ககிட்ட யாரும் அலைன்ஸ் வர மாட்டாங்க. சகாதேவன் மாதிரி நல்லதை சொல்றேன். ராமாயணத்தில் உள்ள சகாதேவன் கேரக்டர் மாதிரி எதிரிக்கும் நல்லது சொல்லக்கூடிய கேரக்டர் மாதிரி நல்லது சொல்றேன். 214 தனிச்சு போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணி விஜயகாந்த் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி தனிச்சு போட்டிக்கான பலத்தை நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. என்னமே கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடிக்கு கூட்டணி எதிர்பார்த்துக்கிட்டு தனிச்சு போட்டிட்டு நான் சொன்னா கூட இது போலியான தனிச்சு போட்டி, சீரியஸான தனித்து போட்டி இல்ல. சீமானுக்கு தனித்து போட்டி தான் நம்பகத்தன்மை கொண்டது, சீரியஸானது. 5வது முறையும் தனிச்சு நிற்கிறாரு. அவர் தான் ஆளுமையோட நிற்கிறாரு. திமுகவையும் அண்ணா திமுகவையும் காங்கிரஸையும் பாஜகவையும் அடிச்சு நிற்கிறாருங்கிறத மக்கள் நம்புவான். இப்ப நான் சீமான் என்டிஏக்கு சிஎம் கேண்டிடேட் வரணுங்கிறது என்னுடைய விருப்பமா தான் சொல்றேன். சீமான் இது திருப்பூரூர் கூட்டத்திலையும் பாஜக அடிச்சு தான் பேசினாரு. அங்க ராமேஸ்வரம் கூட்டத்திலையும் பாஜக அடிச்சு தான் பேசினாரு. அதுல அவர் தன்னோட நிலை பாஜக கூட்டத்திலையும் பேசுறாரு. பாஜக எதிர்த்து தானே பேசுறாரு. அவரு எதிர்த்து தானே பேசுறாரு. விஜய் அதிமுக எதிர்த்து பேசாதது பலகீனம், எதிர்த்து பேசாதது பலகீனம். நீங்க கொடநாடு கொலையை பற்றி சீமான் பேசுறாரு. இது கள்ளக்குறிச்சி சாராய சாவை பற்றி பேசுற விஜய் கொடநாடு கொலையை பற்றி பேசல. தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி விஜய் பேசல. இது அதிமுக ஊழலை பற்றி பேசல. அதிமுக டாஸ்மார்க் ஊழலை பற்றி பேசல. இதெல்லாம் பேசாம கடைசியா பாஜக கூட ஒருவேளை எடப்பாடி பாஜக டைம்ஸுக்கோ போயிட்டாருன்னு சொன்னா அதுக்கு பிறகு பேசுறது சந்தர்ப்பவாதமா இருக்கும். அது கூட்டணிக்கு முயற்சி பண்ணாரு, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, யாரும் அவரை ஏத்துக்கல, அதனால இப்ப தனிச்செண்ணி பேசுறாருங்கிறது மக்கள் மத்தியில அது ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்காது. சீமான் மீது நம்பகத்தன்மையை கொடுக்கும். இதுதான் நான் விஜய்க்கு சகாதேவ மாதிரி அன்னைக்கே சொன்னது. அவர் கேட்கல, அதோட விளைவுகளை அவர் சந்திப்பாருங்கிறதா என்னோட பார்வை. சார், இப்ப என்டிஏல கிட்டத்தட்ட பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு வரப்ப முன்னாடியே இருந்த டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்களோட நிலைமெல்லாம் என்ன சார் ஆகும்? இது ஒண்ணு நடக்கலையேங்க. நீங்க இப்ஸ் அண்ட் பட்ஸ், சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குங்க. இதான் நடந்து முடிஞ்ச மாதிரி எல்லாம் கேக்குறீங்க. இல்ல, ஒருவேளை நடந்தா இவங்களுக்கான ஸ்கோப் அங்க இல்லாம போயிடும்ல. அது யூகத்தின் அடிப்படையிலானது. அவங்க என்டிஏ டைம்ஸுக்கு தான் எடப்பாடி வருவாருங்கிறதுல அவங்க நினைப்பாங்க. என்டிஏ டைம்ஸுக்கு தான் அவர் வருவார் நினைப்பாங்க. என்டிஏ டைம்ஸுக்கு எடப்பாடி வராரா, எடப்பாடி டைம்ஸுக்கு என்டிஏ போகுதாங்கிறது இது முடிவாகல. அது முடிவானாதான் இவங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியும். சரி, அது என்ன டைம்ஸ் வர முடியும்னா பலத்தின் அடிப்படையில பங்கீடுன்னு வரணும். சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறத மோடி முடிவு பண்ணுவாருன்னு வரும். சிஎம் கேண்டிடேட்டை மோடி முடிவு பண்ணுவார். எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாங்களா? அப்ப சிஎம் எடப்பாடியை ஏத்துக்கிறதுல ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. ஓகே, எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாங்க. அது கடைசி நிமிஷத்துல முடிவாகும். எடப்பாடி ஏத்துக்கிறதுல நாடார் ஓட்டு எதிராக போகும், முக்குலத்தோர் ஓட்டு எதிராக போகும், நான்வன்னியர் ஓட்டு எதிராக போகும், நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு எதிராக போகும். அது ஒரு பொருந்தா கூட்டணி ஆகி சீமான பெரிய அளவுக்கு அது பலப்படுத்திடும். அது 2029 பாஜகவுக்கு ஒரு பேரிடியை கொடுத்துரும் தமிழ்நாட்டுலங்கிற ஒரு அச்ச உணர்வு பிஎம்ஓக்கு இருக்கு. அதை நீங்க ப்ரபகண்டா பண்ணி பிஎம்ட கொண்டு போடுவீங்க என்ன சார்? எடப்பாடியை சிஎம் ஆக்க கூடாது, கேண்டிடேட். கண்டிப்பா எங்க கருத்தை மோடி கிட்ட கொடுத்துருக்கோம். மோடி நன்மைக்காக தான்
நாங்க கொடுப்போங்கிறது மோடிக்கும் தெரியும். ஓகே சார். சரி, இப்போ இந்த செங்கோட்டையன் வந்து இடையில கொஞ்சம் பேசினாரு, இப்போ வந்து அமைதியா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட உங்களுடைய சாய்ஸ் இல்ல என்டியோட சாய்ஸ் செங்கோட்டையனா இருப்பாரோ? செங்கோட்டையன் இன்னும் கொஞ்சம் ஓடுனாதான் என்கரேஜ் பண்ண முடியும். ஓகே ஓகே. அவர் கூடுதலா ஓடணுங்கிற எதிர்பார்ப்பு டெல்லியில இருக்குது. சரி, இப்ப திரும்ப பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு வரக்குள்ள சிறுபான்மையினருடைய ஓட்டு கம்ப்ளீட்டா போயிடும்ல சார்? அப்ப வந்து ஈஸி டேக் டு வின் தானே சார் டிஎம்கே? அதான் சிறுபான்மை ஓட்டு கன்சால்டேட் ஆகிறோம். எடப்பாடியை சொன்னா நான் வெள்ளாள கவுண்டர், நான் வன்னியர், நாடார், முக்குலத்தோர் ஓட்டும் சீமானுக்கும் ஸ்டாலினுக்கு தான் குறிப்பிடத்தக்க அளவு போகும். எடப்பாடிக்கு அந்த ஓட்டு வராது. ஜாதிய முரண்பாடு எடப்பாடிக்கு எதிராக இருக்கு. இப்ப வானதி சீனிவாசனும் சொல்றாங்க பாஜக தலைமை தான் முடிவு பண்ணும். ஆமா, சீமான சொன்னாலும் ஏத்துக்குவாங்கன்னு துக்ளக் இதயா பேட்டியில சீமான மோடி சொன்னாலும் நாங்க ஏத்துக்கோம். வேற சொல்லல, தலைமை என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்கணும் தான் சொல்றாங்க. அவங்க யார தலைமை சொன்னாலும் ஏத்துக்கணும்னு சொல்லி அவங்க டிசிப்ளின் பார்ட்டி சோல்ஜர். நான் அவங்க அதை புஷ் பண்றாங்க, இவரை புஷ் பண்றாங்கன்னா வெளிப்படையா எதுவும் சொல்லல. மகளிர் அணி தலைவரா, தேசிய தலைவராக இருக்கிறாங்க. ஏவிபில இருந்து வந்த சகோதரி, டிசிப்ளின் பார்ட்டி சோல்ஜர். அதை நம்ம அவங்கள பற்றி அந்த இதை மதிச்சு தான் தீரணும். பிகைண்ட் த சீன் உள்ள ஒர்க்குக்கு நம்ம வந்து விமர்சனம் வைக்க முடியாது. ஓப்பனா மோடி சீமான சொன்னாலும் ஏத்துக்குவேன், யாரை சொன்னாலும் ஏத்துக்குங்கிறது தான் அவங்க துக்ளக் இதயா பேட்டியிலே தெளிவா சொல்றாங்க. சார், இப்ப திமுக தேமுதிக வந்துட்டா அந்த அலைன்ஸ் பெரிய ஸ்ட்ராங் ஆயிடுமா சார்? அதோட இம்பாக்ட் எப்படி சார் இருக்கும்? திமுக தேமுதிக அலைன்ஸ் வரல. அது ரெண்டு விதமா அந்த அலைன்ஸ் வந்து திமுகவுக்கு லாபத்தை கொடுக்கும். லாபத்தை கொடுக்கும். ஒன்னு கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி, இன்னொன்னு வந்து வட தமிழகத்துல பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாமக கூட அதிமுக அணி அமைக்கும் போது அது வன்னியர் அணிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துரும். அது நான் வன்னியர் கன்சால்டேஷனுக்கு வந்து மு.க. ஸ்டாலினுக்கு வந்து உதவும். அதே மாதிரி மேற்கு மாவட்டத்தில் நான் வெள்ளாள கவுண்டர் கன்சால்டேஷனுக்கு தேமுதிக அந்த இது வந்து உதவும். இது ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய சென்னை வாழ் அனலிஸ்ட் யாருமே பேச மாட்டாங்க. நான் களத்துல இருந்து வந்தவன், தமிழ் மண்ணில் எல்லா ஏரியாவே நான் போனவன், எனக்கு மக்கள் உணர்வு தெரியும். எப்படி காமராஜிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தினவருக்கு மக்கள் உணர்வு தெரிஞ்சு அவர் அரசியலை பண்ணாரோ, ஒன்றுமல்ல தோத்து போனார், அது தவிர்க்க முடியாதது. அதே மாதிரி எனக்கும் மக்கள் உணர்வு தெரியும். இன்னைக்குள்ள சூழ்நிலை ஒன்றுமல்ல தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். சார், இப்ப தேமுதிகவால திமுகவுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி ஏன் சார் ஏடிஎம்கேக்கு அந்த பலன் கிடைக்கல? ஏடிஎம்கே பலன் கிடைக்கிறது அது பொருந்தா கூட்டணி ஆயிடுச்சு. 2021 கலத்தி விட்ட தேமுதிகவை 2024 வர அலைன்ஸுக்கு ஆளே இல்லாததுனால 5 சீட்டு கொடுத்து ஒரு உருவத்தை கொடுத்தாப்புல. இப்ப தேமுதிகவும் இல்ல, புதிய தமிழகம் இல்ல, முபாரக் மட்டும்தான் எடப்பாடிட்ட இருக்கிறாரு. இந்த பரிதாபமான சூழ்நிலையில தான் டெல்லிக்கு போயிருக்கிறார். இந்த பரிதாப சூழ்நிலை சார், இனி வரும் காலங்கள்ல இந்த அரசியல் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பாஜகவும் நீங்க சொல்ற மாதிரி 2029 தான் அவங்க போக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த களம் இனி எதிர்காலத்துல எப்படி நகர வாய்ப்பு இருக்கு சார்? திமுக அணி இன்டாக்டா இருக்குது. மற்ற அணிகள் எப்படி அமைதுங்கிறத வரும் நாட்கள்ல தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்க ஹோப்பு இல்ல, நம்பிக்கை இல்லாததுனால அது வந்து கொஞ்சம் சுலோவா தான் அது மூவ் ஆகுது. 25 ஜனவரி பிப்ரவரில தான் இதுக்கு முழு வடிவம் கிடைக்கும். நன்றி சார். நன்றி.